குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசியம் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். இன்றைய பஞ்சாங்கம் இன்று 1/7/2026 புதன்கிழமை, ஆனி மாதம் 17ஆம் நாள், ஸ்ரீ பராபவ வருடம். நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மதியம் 1:45 முதல் 2:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மாலை 6:30 முதல் இரவு 7:30 வரை. இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க தேவதைகளை வணங்க வேண்டும். திதி, வார, யோக, கரண, நட்சத்திரம் பஞ்சாங்கத்தினுடைய தேவதைகளை நமஸ்கரிப்பதால் அன்றாட வாழ்வியலில் வரக்கூடிய கிரக மாற்றத்தின் தாக்கம் என்பது இருக்காது. பாதிப்புகள் ஏற்படாது. பெரிய அளவில் சங்கடங்கள் உண்டாக்காது. தெய்வ அனுகூலம் ஏற்படும். கிரக தேவதைகளினுடைய அருளாசி கிடைக்கும். சூரிய உதயம் காலை 5:57க்கு, கரணன் 6 முதல் 7:30 வரை, திதி இன்று காலை 8:01 வரை பிரதமை, பின்பு த்விதியை. நட்சத்திரம் இன்று காலை 7:37 வரை பூராடம், பின்பு உத்திராடம். நாமயோகம் இன்று மாலை 5:01 வரை ஐந்திரம், பின்பு வைத்திருத்தி. கரணம் இன்று காலை 8:01 வரை கௌலவம், பின்பு இரவு 8:44 வரை தைத்துலம், பின்பு கரசை. அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை 5:56 வரை சித்தயோகம், பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமமுடைய நட்சத்திரம் இன்று காலை 7:37 வரை ரோகிணி, பின்பு மிருக சிரிஷம். நேத்திரம் இன்று முழுவதும் 2 கண். ஜீவன் இன்று முழுவதும் முழு வாழ்க்கை. ராகு காலம் பிற்பகல் 12 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. குளிகை காலை 10:30 முதல் 12 மணி வரை. சூலம் வடக்கு, பரிகாரம் பால். இன்றைய நாளுக்கான கிரக அமைப்புகள்: ரிஷபத்தில் ஸ்ரீ செவ்வாய் பகவான், மிதுனத்தில் ஸ்ரீ சூரிய பகவான் புதன் பகவான், கடகத்தில் ஸ்ரீ குரு பகவான் சுக்கிர பகவான், சிம்மத்தில் ஸ்ரீ கேது பகவான், மகரத்தில் ஸ்ரீ சந்திர பகவான், கும்பத்தில் ஸ்ரீ ராகு பகவான், மீனத்தில் ஸ்ரீ சனிஸ்வர பகவான். சந்திராஷ்டமமுடைய ராசி ரிஷப ராசி. இன்றைய நாளுக்கான வழிபாடு: ஸ்ரீ நரசிம்மர் வழிபாடு சிறப்பினை தரும். இந்த நாள் எதற்கெல்லாம் நல்லது? முன்னோர் காரியங்களை மேற்கொள்வதற்கு சிறந்த நாள். கிழங்கு வகைகளை பயிரிடுவதற்கு உகந்த நாள். நவரத்தினங்கள் வாங்க ஏற்ற நாள். பாதாள சாக்கடை தோண்டுவதற்கு சிறந்த நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 1:20 முதல் 3:02 வரை மேஷ லக்னம். காலை 3:03 முதல் 4:50 வரை ரிஷப லக்னம். 4:55 முதல் காலை 7 மணி வரை மிதுன லக்னம். காலை 7:01 முதல் 9:12 வரை கடக லக்னம். 9:13 முதல் காலை 11:19 வரை சிம்ம லக்னம். 11:20 முதல் 1:19 வரை கன்னி லக்னம். மதியம் 1:20 முதல் 3:19 வரை துலாம் லக்னம். 3:20 முதல் 5:26 வரை விருச்சக லக்னம். மாலை 5:27 முதல் 7:38 வரை தனுசு லக்னம். இரவு 7:39 முதல் 9:44 வரை மகர லக்னம். 9:45 முதல் இரவு 11:36 வரை கும்ப லக்னம். 11:37 முதல் காலை 1:19 வரை மீன லக்னம். 12 ராசிக்காரர்களுக்கும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது விசேஷம். ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ புதன் பகவான். ஸ்ரீ புதன் பகவானுடைய
காயத்ரி மந்திரத்தை 27 முறை உச்சரிக்க வேண்டும். அதே போல தமிழ் மந்திரத்தையும் சேர்த்து உச்சரிக்கலாம். புதன்கிழமை என்பது தொழிலுக்கும் வித்தைக்கும் அதிபதியான அற்புதமான நாள். ஆக இந்த புதன்கிழமையில் ஸ்ரீ புதன் பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை உச்சாடனம் செய்யும் பொழுது கல்வி, கலை, ஞானம், அறிவு, ஆரோக்கியம், அன்பு, ஆனந்தம், தைரியம் என்னும் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் பெற முடியும். 16 செல்வங்கள் பேறுகளை பெற முடியும். ஓம் கஜத்வஜாய வித்மகே சுக அஸ்தாய தீமகி தன்னோ புத பிரசோதயாத். தமிழ் மந்திரம். இதமுற வாழ இன்னல்கள் நீக்கு புத பகவானே பொன்னடி போற்றி. பதம் தந்தருள்வாய் பன்னொழியானே உதவியே அருளும் உத்தமா போற்றி என்று வழிபடுங்கள். இன்றைய நாளுக்கான சுபகிரக ஓரைகள். புதன்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை. காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை. காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை. காலை 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை. 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை. மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. மாலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை. எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமையட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. முக்கியமான செய்தி. நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில் தான் கொடுக்கப்படுகிறது, முழுக்க முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு போனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களுக்கு கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் லாபங்கள் ஏற்படும். இன்றைய நாள் சில விஷயங்கள் உங்களுடைய பொறுமையை சோதிக்கும்படியாக கூட அமைந்துவிடும். இன்றைய நாள் மகிழ்ச்சியாகவும் திருப்திகரமாக இருப்பது சிறந்தது. தெளிவான மனதின் மூலம் இன்று உங்களுக்கு சாதகமான முடிவுகளை எடுக்கலாம். மனதில் பிள்ளைகளுடைய எதிர்காலம் சார்ந்த எண்ணங்கள் உருவாகும். செயல்பாடுகளில் சில மாற்றத்தை செய்ய விரும்புவீர்கள். வேலை தொழில் ரீதியாக பணியிடத்தில் சில கடினமான சவால்களை சந்திக்க நேரலாம். சூழ்நிலைகள் திறமையாக கையாள அல்லது தவறு நேராமல் இருக்க நீங்கள் மிக அமைதியாக, பொறுமையாக, சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற் போல் அனுசரித்து சென்றால் நன்மைகள் பிறக்கும். நண்பர்கள் வழியில் ஆதரவான சூழ்நிலைகள் அமையும். தம்பதியர்களுக்குள் உறவினுடைய நல்லிணக்கத்தை காப்பதற்கு நல்ல உணர்வினை வளர்த்து கொள்வது நல்லது. நல்ல எண்ணங்கள் வேண்டும். தீமையான விஷயங்களை தவிருங்கள். எதிர்மறை எண்ணங்கள் இருக்கக்கூடாது. காதலிப்பவர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய வருங்கால துணையினிடத்தில் விரக்தி, மனம் சார்ந்த விஷயங்களில் ஒரு பிடித்தமில்லாத தன்மை, எல்லாவற்றிலும் சலிப்பு, சில குறைகளை பார்ப்பது, அசௌகரியமாக உணர்வது போன்ற எண்ணங்கள் வெளிப்படலாம். ஆக காதலிப்பவர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய அமைப்பு இருக்கிறது. உடனிருப்பவர்கள் பற்றிய புரிதல்கள் அதிகரிக்க மகிழ்ச்சி நிறைந்த நாள். பணம், நிதி நிலைமைகள் என்று பார்க்கும் பொழுது இன்று தேவையற்ற செலவுகளை சந்திக்க நேரலாம். மேஷராசி என்பர்கள், இன்றைய நாள் உங்களுக்கு பணம் செலவீனம் என்பது சில மன வருத்தத்தை கொடுக்கும். பணம் இழப்பு ஏற்படாமல் இருக்க எச்சரிக்கையாக இருங்கள். இது ஒரு முன்னெச்சரிக்கையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். உங்களுடைய சிரமங்கள் குறைய, கஷ்டங்கள் நீங்க முறையாக இறை வழிபாடு, பிரார்த்தனை, அன்னதானம், தர்ம காரியங்கள், தானங்கள் செய்வது உங்களுடைய சகல பிரச்சனையை போக்க உதவும். ஆரோக்கியம் என்று பார்க்கும் பொழுது இன்றைய நாள் உங்களுக்கு முதுகுவலி பாதிப்பு ஏற்படலாம். ஓய்விற்கு நேரம் ஒதுக்குங்கள். மேஷராசி அன்பர்கள், பொதுவாக கிழக்கும் மேற்கும் தலை வைத்து படுப்பது நல்லது. அதனால் செல்வம், புகழ் ஏற்படும். தெற்கு ஆயுள் விருத்தி உண்டாகும்.
வடக்கே மட்டும் தலை வைத்து படுக்க கூடாது. வெளியூர்களுக்கு பயணிக்கிறீர்கள் என்றால் பயணத்தின் போது எண்ணெய், அழுக்கு துணி சார்ந்த விஷயங்களை எடுத்து செல்லக்கூடாது. மிக குறிப்பாக திருமணமானவர்கள் 6 மாத காலம் மலை ஏறக்கூடாது. திருமணமானவர்கள் புதிதாக தம்பதியர்கள், புதுமண தம்பதிகள் மலை ஏறக்கூடாது. இதை கவனமாக வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு புத்தகத்தில் எழுதி வைத்துக் கொள்வது நல்லது. சுப கிரக ஓரைகள் சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு, சுக்கிர பகவான் ஓரைகள் அனுகூலம். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசு தொடர்பான வேலைகளுக்கு நல்லது. நட்பு பகை நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். இந்த நாளில் அதாவது புதன்கிழமைகளில் குரு பகவானுடைய ஓரை மற்றும் ஸ்ரீ சந்திர பகவானுடைய ஓரை பலன் தராது. மற்ற ஓரைகளில் செய்யலாம். இந்த புதன்கிழமையில் இந்த 2 ஓரைகளுக்கு மட்டும் தவிர்ப்பது நல்லது. அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். நட்சத்திர பலன் அஸ்வினியில் பிறந்தவர்களுக்கு லாபமான நாள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகும். கிருத்திகையில் பிறந்தவர்களுக்கு புரிதல் அதிகரிக்கும் இன்றைய நாள். இறை வழிபாடு செய்யுங்கள். இறைவனை வழிபட உங்களுடைய கஷ்டங்கள் தீர்ந்து முன்னேற்றங்கள் ஏற்படும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம். ஓம் சரவண பவ. நற்பவி நற்பவி நற்பவி. ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் சமநிலை உணர்வு இருக்கும். மனதில் புதுவிதமான சிந்தனைகள் ஏற்படலாம். விவசாய துறைகளில் இருப்பவர்களுக்கு மேன்மை, நல்ல வளர்ச்சி, உயர்வு ஏற்படும். கால்நடை தொடர்பான பால்வள வியாபாரங்கள் கை கொடுக்கும். விவசாயத்திற்கு தேவையான உரம் சம்பந்தமான பொருட்களில் நல்ல வியாபாரம் களை கட்டும். திறமைகள் வெளிப்படுத்துவதற்கான நல் வாய்ப்புகள் அமையும். தவறிப்போன சில விஷயங்கள் மீண்டும் தேடும் பொழுது மிக குறிப்பாக கண்டுபிடிப்பீர்கள். தானாக வந்து சேரும். இன்றைய நாள் நண்பர்கள் மற்றும் உடன் இருப்பவர்களுடைய குணநலன்களை புரிந்து நடப்பதால் ஆதரவு அதிகரிக்கும். பொதுவாக இன்றைய நாள் மகிழ்ச்சியுடன் தான் இருப்பீர்கள் ரிஷபராசி அன்பர்களே. வேலை தொழில் ரீதியாக பார்க்கும் பொழுது உங்களுடைய பணி நிமித்தமாக கொடுத்த பொறுப்புகளை மிக சரியாக முடித்துக் கொடுப்பீர்கள். இதனால் உங்களுக்கு பெருமைகள் வந்து சேரும், புகழ் சேரும், கீர்த்தி பெருகும். உங்களுடைய வேலைகளை மிக திறமையாக மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். சுறுசுறுப்பு உங்களிடம் இருக்கும். முறையாக ஒவ்வொரு காரியத்தையும் நிதானமாக, நியாயமாக, நம்பிக்கையோடு பொறுப்பை கொடுத்தவர்களுக்கு நல்ல பேர் புகழ் கிடைக்கும்படியாகத்தான் உங்களுடைய கை பக்குவம் இருக்கும். காதலிப்பவர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் வருங்கால துணையினுடன் இனிமையாக பேசுவதற்கு நல் வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த அமைப்பானது உங்கள் இருவருக்கும் இடையே நல்ல ஒரு புரிதலையும் வருங்காலத்தினுடைய விஷயங்களுக்கு சில கருத்துக்களை வெளிப்படுத்துவதாக இருக்கக்கூடும். புரிந்துணர்வு ஏற்படும். வாழ்க்கையினுடைய அடுத்த கட்ட நிலை உயர்வதற்கான வழிமுறைகளை பற்றி ஆராய்வீர்கள். வேலை, வியாபாரம், நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றையும் உங்களுடைய வருங்கால துணைவரிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள். தம்பதியர்கள் பார்க்கும் பொழுது உங்கள் இருவருக்கும் இடையே நல்ல ஒரு உறவு பிணைப்பு இருக்கும். நல்ல தம்பதிகளாக இருக்கக்கூடும். பிள்ளைகளுடைய எதிர்கால நலன் கருதி சிறிய முதலீடுகளை மேற்கொள்ள நினைப்பீர்கள். குடும்ப வாழ்க்கை நல்ல சுமூகமாக நடக்கும். கருத்து வேறுபாடுகள் இருக்காது. உங்கள் துணைவரை மகிழ்விக்கும் விதமாக சில நல்ல பொருட்களை வாங்கி கொடுப்பீர்கள். அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் சர்ப்ரைஸாக கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். இன்றைய நாளில் மனச்சோர்வுகள் விலக்கம். வீடு, மனை, கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். யாராவது ஒருவர் உங்களுக்கு கடவுள் போல வந்து உதவி செய்யலாம். வியாபாரத்தில் அபிவிருத்திக்கான சூழ்நிலைகள் இருக்கிறது. இதனால் லாபம் ஏற்படும். வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு, அதே போல விற்கப்படாத பொருட்களை விற்பது, மக்களுடைய வருகையை அதிகரிப்பது, மக்களுடைய மனத்தை அறிந்து கொண்டு அவர்களுடைய விருப்பத்தை தெரிந்து பொருட்களை விற்பனை செய்வது போன்ற விஷயங்கள் அனுகூலமாக நடக்கும். பங்கு வர்த்தகம் மூலம் பணம் சம்பாதிக்கக்கூடிய நல் வாய்ப்பு இன்றைய நாள் உள்ளது. இதனால் சிறிது பணத்தையும் சேமிக்க முடியும். ரிஷபராசி அன்பர்கள் ஆரோக்கியத்திற்கு மிக முக்கியத்துவம் கொடுங்கள். இன்றைய நாள் சிறப்பாகத்தான் இருக்கும். எந்த விதமான ஏற்ற இறக்கங்களோ குறைபாடு இருக்காது. மாணவர்கள் படிப்பில் நல்ல அக்கறையுடனும் மிகுந்த ஸ்ரத்தையுடனும் இருக்கக்கூடும். உங்களுடைய வேலைகள் எல்லாமே திருப்திகரமாக நடக்கும். மாணவ மாணவிகள் படிப்பு மட்டுமல்லாது மற்ற இலக்கிய, இசை, நடனம் இது போன்ற துறைகளிலும் ஆர்வம் பெருகும்.
பொதுவாக அமாவாசை, பௌர்ணமி தவிர இதர நாட்களில் கடலில் நீராடக்கூடாது. அதிலும் மனைவி கர்ப்பமாக இருக்கும் போது நீராடக்கூடாது. திங்கள், புதன், வெள்ளி, சனி ஆகிய நாட்கள் தவிர பிற நாட்களில் விருந்து கொடுக்கவோ விருந்து சாப்பிடவோ கூடாது. சுபகிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன், குரு, சுக்கிர பகவான் ஓரைகள் அனுகூலம். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது அனுகூலம். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் இளம் நீல நிறம். நட்சத்திர பலன்: கிருத்திகா நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிந்தனைகள் மேம்படும். ரோகிணியில் பிறந்தவர்களுக்கு நல் வாய்ப்புகள் அமையும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உதவிகள் கிடைக்கும். இந்த நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நம. ஓம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. மிதுன ராசி அன்பர்களுக்கு பிரார்த்தனை மற்றும் தொண்டு நடவடிக்கைகளில் ஈடுபடுவதன் மூலம் நன்மை பெறலாம். இதன் மூலம் மன அமைதி கிடைக்கும், ஆனந்தம் உண்டாக்கும், தெளிவு கிடைக்கும், நம்பிக்கையான சிந்தனை உருவாக்கும். உடன் பிறந்தவர்களிடம் சூழ்நிலைகளை தெரிந்து செயல்பட்டால் நன்மை தரும். வேலை தொழில் ரீதியாக வியாபாரம் சம்பந்தமாக பார்க்கும் பொழுது பணியில் உங்களுடைய நேர்மையான அணுகுமுறை சாதகமான பலன்களை தரும். வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக அமையும். புதிய பொருட்கள் மீதான ஈர்ப்பை அதிகரிக்கும். சிந்தனைகளில் இருந்த குழப்பங்கள் நீங்கும். இன்றைய நாள் வேலையில் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கப் பெறுவீர்கள். காதலிப்பவர்களுக்கு உங்களுடைய வருங்கால துணையினுடனான உங்களுடைய அணுகுமுறையில் நேர்மை இருக்கும். திருமணத்திற்குண்டான விஷயங்களில் வெற்றி கொண்டாட்டங்கள் களைக்கட்டும். சாதிக்க வேண்டும், வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு உயர வேண்டும் என்கிற போராட்ட குணம் அதிகம் உண்டு. திருமணமான தம்பதிகள் வீட்டினுடைய நிலையை மாற்றி அமைப்பதில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். பண வளர்ச்சி உங்களுக்கு சிறப்பாக இருப்பதால் குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்து வைப்பீர்கள். அவர்களுடைய மனமொத்த விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடும். எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் நல்லவிதமாக நடக்கும். இருந்தாலும் சிந்தனைகளில் இருந்த குழப்பங்கள் அவ்வப்போது ஏற்பட்டு பிறகு நீங்கும். திட்டமிட்ட காரியங்களில் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். உங்களோடு வேலை பார்க்கக்கூடிய மற்ற நபர்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்கள். வீண் பேச்சுக்களோ வாக்குவாதங்கள் வைக்க வேண்டாம். பணம், நிதி நிலைமைகள் இன்றைய நாள் அதிர்ஷ்டகரமாக அமைகிறது. இன்றைய நாள் உங்களுடைய பண சேமிப்பு அதிகரிக்கலாம். காப்பீடு சம்பந்தமான துறைகளில் உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்கால வளர்ச்சிக்காக பணத்தை முதலீடு செய்யலாம். சாதுரியமாக சிந்திப்பீர்கள். காப்பீடு தொழில் செய்பவர்களுக்கு நல்ல அனுகூலம் ஏற்படும். வருமானத்தை இரட்டிப்பாக்குவதற்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் அதீதமாக இருக்கும். ஆரோக்கியம் என்று பார்க்கும் பொழுது சிறப்பாக இருக்கும். கவலை வேண்டாம். எந்த விதமான டென்ஷனோ குழப்படிகளோ இருக்காது. குளறுபடிகள் காணாது. நேர்மறையான எண்ணங்களோடு செயல்படுவீர்கள். எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். முயற்சிகள் மேம்படும். எல்லா விதமான சௌக்கியங்களும் இந்த நாள் வரும். இறை வழிபாடு செய்வது உங்களுடைய சகல சங்கடத்தை போக்கக்கூடியதாக அமையும். இந்த புதன்கிழமை வழிபாடு மிதுனராசி அன்பர்களுக்கு மிக மிக ஏற்றது. அதிலும் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மருடைய வழிபாடு, தச அவதார வழிபாடு சகல மேன்மையை கொட்டி கொடுக்கும். ஸ்ரீ ரங்கநாதருடைய வழிபாடு மிகுந்த நன்மையை உண்டு பண்ணும். குறிப்பாக நீங்கள் இருக்கக்கூடிய வீட்டின் வாசல் கதவுகள் திறக்கும் போதும் மூடும் போதும் அதிக சப்தம் எழக்கூடாது. மிக அமைதியாக மூட வேண்டும், அமைதியாக திறக்க வேண்டும். வாசலினுடைய கதவினுடைய சத்தம் அதிகரிக்குமானால் அதை உடனடியாக சரி செய்ய பாருங்கள். பீரோவை வடக்கிலோ தென்மேற்கிலோ வைக்கலாம். இவை வாஸ்து குறிப்பு. தெற்கு பார்த்து அல்லது கிழக்கு பார்த்து திறக்க வேண்டும். பொதுவாக வடக்கு பகுதியில் தலை வைத்து படுக்கக்கூடாது மிதுன ராசி அன்பர்கள். தெற்கு சுவற்றில் சுவாமி படம் வைத்து வழிபடக்கூடாது. அதே போல கிழக்கு, வடக்கு, மேற்கு சுவற்றில் வைத்து வழிபடலாம். சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன், குரு, சுக்கிர பகவான் ஓரைகள் நன்மை தரும். புதிய முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது போன்றவற்றை புதன் பகவானுடைய ஓரையில் செய்யலாம். வேகமாக முடியும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் நல்லபடியாக முடியும்.
நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன் மிருகசிரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு திருப்திகரமான நாளாக இருக்கும். திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் விலக்கும். புனர்பூசத்தில் பிறந்தவர்கள் அனுசரித்து விட்டு கொடுத்துதான் போக வேண்டும். வீண் பிடிவாதங்களோ மற்ற விஷயங்களோ இருக்கக்கூடாது. கூடுமான வரையில் உங்களுடைய தொழில் நிலைத்து நிற்க வேண்டுமானால் பெரியவர்களுடைய வார்த்தைகளை கேட்டு நடப்பது நல்லது. இந்த நாள் இறை வழிபாடு செய்து பல நன்மைகள் கிடைக்க பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய செயல்களை பொறுமை நிதானத்தோடு யோசித்து செய்ய வேண்டும். சமயோஜித புத்தியோடு மேற்கொண்டால் நல்லது. எதிர்மறை எண்ணங்கள் உங்கள் மனதில் குழப்பத்தை உண்டாக்கலாம். கவனமாக இருங்கள். உடலை எப்படி காப்பாற்றுகிறீர்களோ அதே போல உள்ளத்தையும் காப்பாற்றுங்கள். மனதை அமைதிப்படுத்துங்கள். உடலையும் உள்ளத்தையும் ஒரே சீராக நேர்கோட்டில் கொண்டு சென்றால் சகல விதமான காரியங்கள் உங்களுக்கு நடக்க வாய்ப்புகள் இருக்கிறது. அங்கும் இங்குமாக மனதை அலைப்பாய விடாதீர்கள். ஒரு சீரான அமைப்பு தேவை. வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல அதிகாரிகள் மூலம் அனுகூலமான சூழ்நிலைகள் ஏற்படலாம். சிந்தனைகளில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் சற்று தனியும். கடகராசி அன்பர்கள் இன்றைய நாள் வேலைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். வேலை பார்ப்பதிலேயே உங்களுடைய கவனத்தை செலுத்துவீர்கள். மும்முரமாக இருப்பீர்கள். இன்றைய நாள் வேலைகளை முடிக்க திட்டமிட்டு செயல்பட வேண்டும். நாளை பார்க்கலாம் என்றால் அது தள்ளிக்கொண்டே இருக்கும். இன்றைய பொழுதே முடிக்க வேண்டும் என்கிற தீர்மானம் தேவை. இன்றைய நாளுக்கான வேலைகளை ஒவ்வொன்றாக திட்டமிட்டு செய்தால் எந்த விதமான இடர்பாடுகள் இல்லாமல் காரியங்கள் சிறப்பாக திருப்திகரமாக நடக்கும். காதலிப்பவர்களுக்கு உங்களுடைய வருங்கால துணையின் இடத்தில் நம்பிக்கையான அணுகுமுறையை மேற்கொள்வீர்கள். உங்கள் துணையோடு ஒத்து போகக்கூடிய சில முயற்சிகளையும் எடுப்பீர்கள். சில அசௌகரியங்கள் பெரிய அளவில் இருக்காது. மனதில் பாதிப்பை ஏற்படுத்தாது. முடிந்த வரையில் விட்டு கொடுத்து செல்வதற்கான சூழ்நிலைகள் தான் அமையும். பணம், நிதி நிலைமைகள் என்று பார்க்கும் பொழுது இன்றைய நாள் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை அதிகரிக்க செய்ய வேண்டும். பணம் சேமிப்பது கடினமாக உணர்வீர்கள். உங்களால் நினைத்தால் கண்டிப்பாக முடியும். சேமிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த திறமையை நீங்கள் வளர்த்துக் கொள்வது நல்லது. வேலையாட்களோடு எந்த விதமான ஒப்பந்தங்களும் வைக்காதீர்கள். வாக்கு கொடுக்காதீர்கள். ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்னர் அதனுடைய முழுமையான தன்மைகளை ஆராய்ந்து செய்தால் நல்லது. எந்த விஷயத்தையும் பணம் ரீதியாக மற்றவர்கள் சொல்கிறார்கள் என்று செய்ய வேண்டாம். எதிரில் முதலீடு செய்தால் நல்லது என்கிற புரிதலோடு இருக்க வேண்டும். சில விஷயங்களை ஆழ்ந்து சிந்தித்து முடிவெடுங்கள். புதிய நபர்களுடைய அறிமுகங்கள் மூலம் மாற்றங்கள் வரலாம். வர்த்தகம் தொடர்பான துறைகளில் இருப்பவர்களுக்கு லாபங்கள் ஏற்படும். உயர்வு நிறைந்த நாளாக்கும். ஆரோக்கியம் அவ்வப்போது சளி தொந்தரவுகள் உண்டாகும். உங்களுக்கு முதுகுவலி ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. நுரையீரல் சார்ந்த தொற்று ஏற்படாதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். கடகராசி அன்பர்களே, ஆதி மூலமே காப்பாற்று என்ற யானையின் அபய குரல் கேட்டு முதலிடமிருந்து தன் சக்கரத்தை வீசி யானையை காப்பாற்றிய ஸ்தலம் தஞ்சை கும்பகோண சாலையில் உள்ள கபிஸ்தலமாகும். அங்கு சென்று வழிபட்டு வர சகல நன்மைகள் கிடைக்கும். ஆபத் பாந்தவன், அநாதக ரக்ஷகன் ஸ்ரீ மகாவிஷ்ணுவினுடைய பேரருள் உங்களுக்கு துணையாக இருக்கும். தினம்தோறும் பஞ்ச ஆயுத ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்ய வேண்டும். ஸ்ரீமன் நாராயணருடைய அஸ்தங்களில் இருக்கக்கூடியவை பஞ்சாயுதங்கள். ஆக இந்த 5 ஆயுதங்கள் நம்மை காப்பாற்றும் என்பது ஐதீகம். பஞ்சாயுத ஸ்தோத்திரம் கேட்டால் மிக நல்லது. சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலம். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூலம் ஏற்படும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபகரமான நாள். ஏற்றங்கள் பிறக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி.
சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க நேரலாம். எந்த ஒரு வேலையிலும் விவேகத்தோடு செயல்படுங்கள். நண்பர்கள் மற்றும் உடன் இருப்பவர்களுடைய ஆலோசனைகளை பெறுங்கள். சில நினைவுகளால் மனதில் கவலைகள் அதிகரிக்கும். உடன் இருப்பவர்களிடத்தில் கோபப்படாமல் செயல்படுங்கள். புதிய முதலீடுகளில் ஆலோசனைகளை பெற்று முடிவெடுப்பது நல்லது. சிம்மராசி அன்பர்கள், உங்களுடைய வேலை செய்யக்கூடிய ஸ்தானத்தில் இடத்தில் பதட்டம் காணப்படும். உங்கள் வேலைகளை திட்டமிட்டு செய்தால் மட்டுமே நல்ல பலனை பெற முடியும். இன்றைய நாள் மனநிலை அவ்வளவு சிறப்பாக இருக்காது. மன அமைதி வேண்டி வழிபடுங்கள். சந்திர பகவானை வணங்குங்கள். காயத்ரி மந்திரத்தை உச்சரியுங்கள். கூடுமான வரையில் 108 முறை ஒவ்வொரு காயத்ரி மந்திரத்தையும் பிரயோகிக்கும் பொழுது, உரு ஏற்றும் பொழுது அதற்கான அதீத சக்தி கிடைக்கும். உங்களுக்கு தெரியாத விஷயங்களை பற்றிய பேச்சுக்கள் யாரிடத்திலும் வேண்டாம். காதலிப்பவர்களுக்கு பார்க்கும் பொழுது உங்களுடைய உறவில் மனக்குழப்பங்கள் ஏற்படலாம். இது சிறிய வகையில் பாதிப்பை ஏற்படுத்தும். வருங்கால துணைவரிடத்தில் மிக கவனமாக இருங்கள். அதே போல வருங்கால துணைவி இடத்திலும் சிம்மராசி அன்பர்கள் மிக எச்சரிக்கையாக பக்குவமாக பேச வேண்டும். உங்கள் கருத்துக்களை உங்கள் வருங்கால துணையிடத்தில் வெளிப்படுத்துவதற்கு முன்னர் அதனுடைய தன்மைகள் என்ன, வீரியம் என்ன, இயல்பாக இருக்கிறதா அல்லது மற்றவர்களுடைய மனதை புண்படுத்தும்படியாக இருக்கிறதா என்பதை பார்த்து செய்யுங்கள். பணம், நிதி நிலைமைகள் என்று பார்க்கும்போது இன்று வரவு செலவு இரண்டுமே இணைந்து இருக்கும். நிதியில் ஸ்திரத்தன்மை பராமரிக்க தேவையற்ற செலவுகளை கண்காணிப்பது நல்லது. ஆரோக்கியம் என்று பார்க்கும் பொழுது அதிக உடல் உழைப்பு காரணமாக உங்களுக்கு கால்வலி அல்லது முதுகுவலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. உடனுக்குடன் ஒவ்வொரு விஷயத்தையும் நேர்மறை எண்ணத்தோடு அணுக வேண்டும். எதிலும் நேர்மை எங்கும் நேர்மை என்பது போல இருக்க வேண்டும். அப்படி செய்தால் மட்டும்தான் உங்களுக்கு நல்லது. மறைமுகமாக இருக்கக்கூடிய நெருக்கடிகள் அவ்வப்போது தோன்றி மறையும். நன்மைகள் நிறைந்த நாளாகும். உடல் உழைப்பின் காரணமாக கால்வலி அதிகம் ஏற்படும், முதுகுவலி உண்டாகும். ஸ்ரீ தன்வந்திரி பகவானை வழிபடுங்கள். சிம்மராசி அன்பர்களே, இந்த புதன்கிழமை தினத்தில் பெருமாள் கோவிலுக்கு சென்று வரலாம். ஸ்ரீ தன்வந்திரி பகவானுக்கான ஸ்லோகத்தை உச்சரிப்பது மிக மிக நல்லது. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, தன்வந்திரைய அமிர்த கலசஹஸ்தாய, சர்வாமய விநாசனாய, திரைலோக்கிய நாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணவே நமக என்று வழிபட்டால் போதும். மீண்டும் உங்களுக்கு ஆரோக்கியம் மேன்மையாக இருக்கும். பொருளாதாரத்தில் வளர்ச்சி உண்டாக்கும். சில கஷ்டங்கள் உங்களுக்கு சில நாட்களில் மறைந்துவிடும். ஜூலை 4ஆம் தேதி சுக்கிர பெயர்ச்சி நடக்கும் பொழுது உங்களுடைய வருமானம், நிதி நிலைமைகள் எல்லாம் சற்று சீராகவே அமையும். இன்னும் 2-3 தினங்களில் நல்ல மாற்றங்கள் வரும். எந்த நட்சத்திரத்திற்கு ஆலயத்தில் அர்ச்சனை செய்யப்படுகிறதோ அதற்கான பலன்கள் கோபுர கலசங்களின் மூலம் நட்சத்திர மண்டலங்களை விரைவில் சென்று அடைகின்றன என்பது ஐதீகம். பழனி மலை கோவிலில் ஆனந்த விநாயகர் மண்டபத்தில் 18 சித்தர்களினுடைய சிலைகள் அமைக்கப்பட்டு அதற்குரிய பாடல்களும் அங்கு பொறிக்கப்பட்டுள்ளது. மிக விசேஷமானது. தென்காசியிலிருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள குற்றாலநாதர் கோவிலில் பகலில் தேவர்களும் இரவில் அகத்தியரும் பூஜை செய்வதாக ஸ்தல புராணம் சொல்கிறது. இந்த கோவில்களுக்கு சென்று வந்தாலே முன்ஜென்ம பாவங்கள் தீரும். இன்றைய வாழ்க்கையினுடைய நிலை, சிரமங்கள் தீர்ந்து நன்மைகள் பிறக்க வாய்ப்புகள் கிடைக்கும். நேரம் கிடைக்கும் பொழுது கோவிலுக்கு சென்று வருவது மிக மிக நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் அனுகூலம். செவ்வாய் பகவானுடைய ஓரைகள் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசாங்க வேலைகளுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு பகை நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள்: மகன் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பொறுமை நிதானத்தோடு சூழ்நிலைகளை கண்காணித்து நடக்க வேண்டும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆலோசனைகள் வேண்டும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நெருக்கடிகள் மறையும். பண ரீதியாக பொருளாதாரத்தில் நல்ல புழக்கம் ஏற்படும். கையில் வருமானம் அதிகரிக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி.
கன்னி ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாள். உறுதி மற்றும் நம்பிக்கை உணர்வு அதிகரிக்கும். மிக எளிமையாக உங்களுடைய லட்சியத்தை அடைவீர்கள். இலக்குகளுக்குண்டான பயணங்கள் ஏற்படும். தனவரவில் இருந்து வந்த இழுபறிகள் குறையும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். வெளியூர் பயணங்களினால் நன்மைகள் உண்டாகும். கன்னிராசி அன்பர்களுக்கு சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சாதகமாக முடிவு பெறும். தம்பதியர்களுக்குள் நல்ல புரிதலும் ஒற்றுமை அதிகரிக்கலாம். வேலை, தொழில், வியாபாரம் ரீதியாக சிறு குறு வியாபாரம் செய்பவர்கள் அனுகூலம் ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலக காரியங்களில், வேலை செய்யக்கூடிய இடங்களில் சிறப்பான வளர்ச்சி அமையும். உங்களுடைய வேலைகளை மிக திறமையாக துல்லியமாக செய்து முடிப்பீர்கள். காதலிப்பவர்களுக்கு மற்றும் திருமணம் செய்து கொள்ள நினைக்கக்கூடிய நபர்கள் உங்கள் துணையிடத்தில் வருங்கால துணையினுடைய கருத்துக்களை நட்பாக பகிர்ந்து கொள்வது நல்லது. உங்களுடைய பேச்சுக்களில் யாரையும் ஒருவரை ஒருவர் உதாசீனப்படுத்தாமல், இழிவுபடுத்தாமல், குறையாக எண்ணாமல் இருக்க வேண்டும். உங்கள் துணையினிடத்தில் சொல்லக்கூடிய விஷயங்களை பக்குவமாக, நேர்த்தியாக, உண்மையாக பேசினால் நல்லது. தம்பதியர்களுக்குள் பார்க்கும் பொழுது நல்ல புரிதலும், அன்பு, அரவணைப்பு, ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்கக்கூடிய தன்மைகள் அதிகரிக்கும். புரிதல் ஏற்படுவதால் குடும்ப அமைதி இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். எதிர்கால தேவைகளுக்காக சில முக்கிய முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். பணம், நிதி நிலைமைகள், வரவு செலவு என்று பார்க்கும் பொழுது இன்றைய நாள் பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அது உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய உதவும். ஆரோக்கியம் என்று பார்க்கும் பொழுது இன்றைய நாளுக்கு தேவையான ஆற்றல் உங்களிடம் நிறைந்தே இருக்கும். யாரை பற்றியும் தேவையில்லாமல் பேச வேண்டாம். சம்பந்தப்பட்ட நபர்கள் இல்லாத போது எந்த கருத்துக்களையும் சொல்லாதீர்கள். மற்றவர்களை பற்றி தெரிந்த விஷயங்கள், தெரியாத விஷயங்களை பற்றி பேச வேண்டாம். எந்த விதமான கர்ம வினைகள் உங்களிடம் நெருங்காமல் இருக்க பிறருடைய குறைகளையோ பிறருடைய விஷயங்களை பற்றி பேசாமல் இருப்பதே நல்லது. நெருக்கமானவர்களிடம் தேவையில்லாத விவாதங்களை தவிருங்கள். பொருளாதாரத்தில் நிச்சயம் ஏற்றம் பிறக்கும். எதிர்பார்க்கக்கூடிய காரிய அனுகூலம் உண்டாகும். புதுமையான விஷயங்களை செய்ய நினைப்பீர்கள். மாணவ மாணவிகளுக்கு படிப்பினுடைய நிலையை முழுமையாக கிரகித்துக் கொள்வதற்கு இறை வழிபாடு நல்லது. இன்றைய நாளுக்கு தேவையான ஆற்றல், சக்தி, மன வலிமை, மனோதிடம் உங்களிடம் நிறைந்தே இருக்கும். திருவெண்காடு புதன் ஸ்தலம். சுவாமி வெண்காட்டுநாத் அம்பாள் பிரம்ம வித்யாம்பிகை. இங்கு கல்வி விருத்திக்காக பூஜைகள் நடக்கும். இந்த திருக்கோவிலானது சீர்காழியிலிருந்து 17 கிலோமீட்டர், காரைக்காலில் இருந்து 37 கிலோமீட்டர். கோவில் நடை திறக்கக்கூடிய நேரம் காலை 6 முதல் மதியம் 12 வரை, மாலை 4 முதல் இரவு 9 மணி வரை மட்டுமே. ஆக புதன் பகவானுடைய அனுகிரகம் வேண்டி இந்த நாளில் சென்று தரிசிப்பவர்களுக்கு கல்வி, கலை, ஞானம், அறிவு, ஆரோக்கியம், அன்பு, ஆனந்தம், தைரியம் என்னும் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் பெறுவீர்கள். எல்லாம் சாதகமாக நடக்கும். சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலம். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்: உத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இழுபறிகள் குறையும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நன்மைகள் உண்டாக்கும். சித்திரையில் பிறந்தவர்கள் வாதங்களை தவிர்க்க வேண்டும். விவாத பேச்சுக்கள் இருக்கக்கூடாது. வாதம் தொடர்பான விஷயங்களை முற்றிலுமாக தவிர்த்தால் தான் பிழைக்க முடியும். எந்த விதமான குறைகள் இல்லாதபடி பிழைக்க இறை வழிபாடு மிக மிக நல்லது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நம. ஓம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசை உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ராசிக்கான கிரக அமைப்பு படி வெளிவட்டாரத்தில் மதிப்பு அதிகரிக்கும். சபை தொடர்பான விஷயங்கள் கைகூடி வரும். கௌரவமாக இருப்பீர்கள். அலுவலக சம்பந்தமான விஷயங்கள் உங்களுடைய ஒரு வார்த்தைக்கு மட்டுமே கைகூடி வரலாம். சிந்தனைகள் போக்கில் சில மாற்றங்கள் நிகழும். சுகஸ்தானத்தில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம். குடும்பத்தினுடைய தேவைகளுக்கு ஏற்றாற்போல் செலவுகள் செய்வீர்கள். இருந்தாலும் ஆடம்பரமான செலவுகளை குறைக்கக்கூடிய அமைப்பும் உண்டு.
கல்வி நிமித்தமாக பயணங்கள் கைகூடும், வெளியிடங்களுக்கு செல்வீர்கள். கல்லூரி மற்றும் பள்ளிக்கூட தொடர்பான விஷயங்கள், எக்ஸ்கேஷன் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். உடல் நலம் குறித்த சிந்தனைகள் அதிகரிக்கும். துலாம் ராசி அன்பர்களுக்கு ருணரோக சத்ருஸ்தானத்தினுடைய அதிபதியான குரு பகவான் உங்களுக்கு 7ஆம் இடத்துல களத்திர பாவகத்தில் பூர்வீக சொத்துக்களை மாற்றி அமைப்பீர்கள். சில பெயர் மாற்றங்கள் நிகழலாம். உங்களுக்கு பிடித்த நபர்களுக்கு அந்த பெயர்களை மாற்றி வைப்பீர்கள். லாபஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதனான சுக்கிர பகவானும் குடும்பஸ்தானத்தினுடைய அதிபதியான செவ்வாய் பகவானும் 11ஆம் பாவகத்தில் லாபத்தில் இருப்பது மிக மிக விசேஷம். துலாம் ராசி அன்பர்களுக்கு ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் சூழ்நிலைகளை எப்படியாவது நீங்கள் சமாளித்துக் கொள்வீர்கள். தெய்வ அனுகிரகம் உண்டு, எந்த குறைபாடும் இருக்காது. மன நிறைவாக ஒவ்வொரு விஷயத்திலும் ஈடுபாடு காட்டுவீர்கள். வெளியிடங்களுக்கு சென்று வருவதால் மன மாற்றங்கள் வரலாம். உறவினர்கள் ஒத்துழைப்பை அதிகரிக்க செய்வார்கள். அலுவலக சம்பந்தமாக இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் நீங்கிவிடும். அரசு அலுவல் தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு கைகூடி வரலாம். தந்தையின் முகாந்திரமாக சில விஷயங்கள் உங்களுக்கு நடக்கலாம். தந்தையால் சொத்துக்கள் வரலாம். தந்தையின் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். எதையும் தைரியமாக முன்னெடுத்து செல்வீர்கள். ராசிக்கான அமைப்பு படி செவ்வாய் பகவானுடைய அனுகிரகம் வேண்டியும் புதன் பகவானுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள். முருகப்பெருமானையும் ஸ்ரீமன் நாராயணன் பெருமாளையும் வழிபட்டால் நிச்சயம் உங்களுடைய தொழில் வியாபாரம் சிறக்கும், நன்மைகள் பெறுவீர்கள். மாணவ மாணவிகளுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்களில் நாட்டம் இருக்கும். நல்ல விதமாக படித்து நற்பெயர்களை பெறுவீர்கள். மற்றவர்களுக்கு மத்தியில் உங்களுடைய அந்தஸ்தை உயர்த்தி கொள்வீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள், சுக்கிர பகவானுடைய ஓரையும் பொதுவான விஷயங்களுக்கு நல்லது. செவ்வாய் பகவான் ஓரையில் சுப காரியங்கள் செய்வதற்கு உகந்த ஓரை. சொத்து மற்றும் அரசு சம்பந்தமான விஷயங்களுக்கு நல்லது. கல்வி சம்பந்தமான செயலுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரை அற்புதத்தை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிக்காரர்கள் மீனம், மகரம், கடகம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள் சித்திரை நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும், மரியாதை கூடும், ஏற்றம் பெறுவீர்கள். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பயணங்கள் கைகூடும், வெளிநாட்டினுடைய அனுகிரகம் கிடைக்கும். செய்யும் தொழிலில் நல்ல விருத்தி என்பது உண்டு. பயணங்கள் சாதகமாகவே அமைவதால் மகிழ்ச்சியாக எப்பொழுதுமே இருப்பீர்கள். விசாக நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்பு மேம்படும், ஆதாயம் உண்டு, சகாயம் பிறக்கும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானுடைய அருளும் நவ கிரகங்களுடைய அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நம. ஓம். ஓம் சரவணபவ. ஓம் வல்லவம் கஜானனம் ஏகதந்தம். திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 7 மணி முதல் 8 மணி வரையில் இலவச ஜோதிட ஆலோசனைகள் பெறுவதற்கு நீங்கள் சேனலில் கொடுக்கப்பட்டுள்ள அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொண்டு பயன்பெறுங்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசை உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். மனதில் நினைத்த காரியங்கள் ஈடேறும். உங்களுடைய சொந்த விஷயங்கள் செய்வதற்கு ஏற்ற நாளும் கூட. எண்ணிய காரியத்தின்படி சிறப்பாக முடிப்பீர்கள். முயற்சிகள் கைகூடி வரக்கூடிய நாள். மிகப்பெரிய ஒரு அனுகூலத்தை உங்களுக்கு கொடுக்கும். வருமானம் பெருக்கும். நிலம் சம்பந்தமாக வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் வீடு விற்பது, வாங்குவது, ரியல் எஸ்டேட் தொடர்பாகவும் கமிஷன் ஏஜென்ட் சார்ந்த வேலைகள் இருக்கிறவங்களுக்கு வருமானம் பெருக்கும் நிலம் சம்பந்தமாக. அதே போல விருச்சிக ராசி அன்பர்களுக்கு தொழில் மூலமாக நீங்கள் வரக்கூடிய பணத்தை மீண்டும் நிலத்திலேயே முதலீடு செய்யக்கூடிய நிலையும் வரலாம். ஆராய்ச்சி சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கலாம். வேலைகளில் அதிக ஆர்வம் காட்டுவீர்கள். மாணவ மாணவிகளுக்கு கல்வி முறையில் சில முன்னேற்றங்கள் இருக்கும். எடுத்த துறைகளில் வெற்றிகரமாக வருவதற்கான சூழ்நிலைகள் உண்டாகும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். மனம் தெளிவு பெறும். சிந்திக்கக்கூடிய விஷயங்கள் நன்றாகவே இருக்கும். எல்லா நிலைகளிலும் உயர்வு பெறக்கூடிய அமைப்பும் உண்டு. சகோதரர்கள் வகையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாகவே இருப்பார்கள். 3வது பாவகம் இளைய சகோதரர்கள், குறிப்பாக சகோதரிகளும் சரி, உங்களுக்கு மனம் மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய விதமாகத்தான் அவர்களுடைய பேச்சுக்களே அமையும். இதுநாள் வரையில் விலகி இருந்தவர்கள் கூட மீண்டும் வந்து இணைவார்கள். உடன் பிறந்தவர்கள் மூலம் மன நிறைவான விஷயங்கள் பேசுவீர்கள். சந்தோஷம் அதிகரிக்கும். வீட்டினுடைய தேவைகளை புரிந்து கொள்வீர்கள். வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். செய்யக்கூடிய தொழிலிலும் ஒரு படி முன்னேற்றம் உண்டு. இதுநாள் வரையில் சிரமப்பட்டு கொண்டிருந்த உங்களுக்கு தெய்வத்தினுடைய அருளாலும்
நவ கிரகங்களுடைய நல்லாசியாலும் உங்களுக்கு இப்பொழுது வருமானம் வருவதற்கான வழிகள் இருக்கிறது. மூடப்பட்டிருந்த கதவுகள் இப்பொழுது திறக்கப்பட போகிறது. தொழில் விஷயமாக உங்களுக்கு மிகுந்த ஒரு அனுகூலம் வந்து சேரும். நன்மைகள் நிறைந்த நாளாகவே இருக்கும். வருமானத்தினுடைய நிலைக்கு ஏற்றாற்போல் வீட்டினுடைய வசதி வாய்ப்புகளையும் மாற்றி அமைப்பீர்கள். தொழில் முன்னேற்றங்கள் உண்டு. கூட்டாளிகளுடைய செயல்கள் மனதை மகிழ வைக்கும். மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவே இருக்கும். சிறப்பான பல பலன்களை பெறப்போகிறீர்கள். கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒற்றுமை இருக்கும். 7ஆம் பாவகத்திற்குண்டான சுக்கிர பகவான் உங்களுக்கு 10வது ஸ்தானத்தில். தொழில் வருமானம் பெருக பெருக வீட்டிலும் சரி மன மகிழ்ச்சி இருக்கும். கணவன் மனைவி இருவருமே நல்ல புரிதலோடு இருப்பீர்கள். வரக்கூடிய பணத்தை வைத்து எவ்வாறெல்லாம் குடும்பத்தினுடைய தேவைகளை நிறைவேற்றலாம் என்கிற திட்டமிடல் என்பது சிறப்பாக இருக்கும். இருவருக்குமான பேச்சுவார்த்தைகள் சிறப்பாகவே காணப்படலாம். ஒரு நல்ல முடிவுகள் எடுப்பீர்கள். பிள்ளைகளுடைய வளர்ச்சி மன மகிழ்வை ஏற்படுத்தி கொடுக்கும். புதன்கிழமை தினம் இந்த நாளில் பெருமாள் வழிபாடு செய்வது நல்லது. அதே போல நவகிரகங்களுக்கு சென்று புதன் பகவானுக்குண்டான தானியம் என்று சொல்லக்கூடிய பச்சை பயிர் வைத்து வழிபாடு செய்யுங்கள். முடிந்தால் பச்சை வஸ்திரம் சாற்றி வழிபடலாம். இப்படி தொடர்ந்து செய்து வந்தால் உங்களுடைய தொழில் விருத்திக்கு வரும். அடுத்தடுத்த நிலைகளுக்கு முன்னேற்றங்கள் இருக்கும். காதலர்களுக்கு மனநிலையில் சீரான போக்கு இருக்கும். உங்களுடைய ராசிக்கான அமைப்புப்படி உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான விஷயங்கள் சீராக இருக்கும். அதிக வட்டிக்கு கடன் பெற்றிருந்தவர்களுடைய சங்கடங்கள் நீங்கும். தொழில் நன்றாக நடக்கக்கூடிய நேரத்திலேயே கடனை திருப்பி கொடுப்பதற்கான சூழல் அமையும். அதற்கேற்றபடி மிக சரியாக திட்டங்களை தீட்டுவீர்கள். யாரிடத்தில் பணத்தை பெற்றுக்கொண்டீர்களோ அவர்களிடத்தில் மிகுந்த ஒரு கனிவோடு பணிவோடு பணத்தை திருப்பி கொடுப்பீர்கள். உங்களுடைய செயல்கள் எல்லாமே இந்த நாளில் மிகுந்த ஒரு உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் கொடுக்கும். லாபம் அதிகரிக்கக்கூடிய நாள். வியாபாரத்தில் முன்னேற்றங்கள் உண்டு. வருமானத்தினுடைய நிலையை வைத்து உங்களுக்கான நன்மதிப்பு அதிகரிக்கும். பெயர் புகழோடு வாழ்வதற்கான சூழ்நிலைகள் அமையும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி காரியங்கள், வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய உரையில் செய்தால் நல்லது. குரு பகவானுடைய உரையில் சுப காரியங்கள் செய்து பாருங்கள், நல்ல பலன் கிடைக்கும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிக்காரர்கள் கும்பம், சிம்மம், மிதுனம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு காரியங்கள் ஈடேறும். செயல்களில் வெற்றி வாய்ப்புகள் உண்டு. அனுகூலம் நிறைந்த நாள். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பம் விலகும். மன நிறைவு பெறுவீர்கள். சிந்திக்கக்கூடிய சக்தி அதிகமாக்கும். கேட்டை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும். மரியாதை கூடும். வெளிவட்டாரத்தில் உங்களுடைய கருத்துக்கள் எடுபடும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவண பவ. ஓம் வல்லவம் கஜானனம் ஏகதந்தம். திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 7 மணி முதல் 8 மணி வரையில் இலவச ஜோதிட ஆலோசனைகள் பெறுவதற்கு நீங்கள் சேனலில் கொடுக்கப்பட்டுள்ள அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொண்டு பயன்பெறுங்கள். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசி உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். தடைப்பட்டு வந்த வரவுகள் கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு. ஆக எப்படி இருந்தாலும் வாழ்க்கையினுடைய நிலை உங்களுக்கு ஓரளவிற்கு சமரசமாக இருந்து கொண்டே இருக்கும். ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் எப்படியாவது சமாளித்து விடுவீர்கள். தனுசு ராசி அன்பர்களுக்கு திருமணத்திற்காக முயற்சி செய்பவர்கள் தாராளமாக செய்யலாம். உங்களுடைய ராசி நெருப்பு ராசி. அது மட்டுமல்ல, உபய ராசியும் கூட. ஏதாவது ஒரு வகையில் பிறருக்கு உதவி என்பது நீங்கள் தாராளமாக செய்வீர்கள். நல்ல குணம் படைத்தவர்கள். சாத்வீகமான எண்ணம் இருக்கும். அனாவசியமான விஷயங்களுக்கு செல்ல மாட்டீர்கள். உங்களுடைய செயல்கள் மீதே தான் உங்களுக்கு எண்ணங்கள் இருக்கும். இந்த நாளினுடைய அமைப்பு படி பார்க்கும் பொழுது பாக்கியஸ்தானம் 9வது இடத்துல சுக்கிர பகவான் மற்றும் செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம் மிகப்பெரிய ஒரு அனுகூலத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். தன லாபம் பெறுவீர்கள். வீடு கட்டுவதற்கான யோகம் உண்டு. தந்தை வழியிலும் உங்களுக்கு பணம் கிடைக்கலாம். அல்லது தந்தை வழியில் பூர்வீக சொத்துக்கள் வரலாம். அமைப்பானது உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். மன நிறைவு பெறுவீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும். குடும்பஸ்தானத்தில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம் எதிர்பாராத வகையில் சிலருடைய சந்திப்பு சில மாற்றத்தை ஏற்படுத்தும். தாயாரினுடைய உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். சந்திர பகவான் தான் தாய்க்குண்டானவர், மனோகாரகனும் கூட. இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கும் பொழுது உங்களுக்கு பணத்திற்கு எந்த பிரச்சனைகளும் இருக்காது.
தேவைகளுக்காக பணத்தை செலவு செய்வீர்கள், மிச்சம் உள்ளதை சேமிக்கவும் வைப்பீர்கள். இப்படி ஏதாவது ஒரு நிலையில உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கும். ராசியினுடைய அமைப்பு படி ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு மேன்மையாக இருக்கும். கணிதம் சம்பந்தமான துறைகளில் முன்னேற்றங்கள் உண்டாக்கலாம். காதலர்களுக்கு இடையே வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. யாரிடத்திலும் வாக்குறுதிகளை கொடுக்க வேண்டாம், கவனமாக இருங்கள். திருமணமானவர்களுக்கு பெரியவர்களுடைய ஆலோசனைகள் நல்ல தெளிவை ஏற்படுத்தும். குடும்பத்தில் சின்ன சின்ன மன கஷ்டங்கள் இருந்தாலும் அதனை பெரிதுபடுத்தாதீர்கள், விட்டு கொடுத்து போக வேண்டியது அவசியம். பெரியவர்களிடத்தில் சில ஆலோசனைகளோ சில பேச்சுக்களையோ நீங்கள் கவனித்து கேட்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்கு சரியான ஒரு வழியை காட்டும், பிரச்சனைகள் தீர்வதற்கான நிலை உண்டாகும். புதிய வீடு நிமித்தமான கடன் உதவிகள் கிடைக்கும். அமைதி நிறைந்த நாள். சுக்கிர பகவான் மற்றும் செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால இடம் இருந்து வீடு கட்ட முடியாமல் இருப்பவர்கள் வீடு கட்ட துவங்கலாம். அதற்கேற்றபடி பணவரவு கிடைக்கும். ஒரு சிலருக்கு வங்கியிலிருந்து கடன் கிடைக்கலாம், அல்லது தந்தையின் மூலமாகவும் சொத்துக்கள் கிடைக்கலாம், அல்லது அவ்வீடு கட்டுவதற்கான பணமும் கிடைக்கலாம். ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு நிலம் சம்பந்தமான விஷயங்கள் கை கொடுக்கும். அது மட்டுமல்ல, கமிஷன் ஏஜென்ட் தொடர்பான வேலைகளில் இருப்பவர்களுக்கும் ஆதாயம் உண்டு. படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் படிக்கக்கூடிய விஷயங்கள்ல மட்டும் சற்று கவனமாக இருக்க வேண்டும். இதனால் உங்களுக்கு அதிக ஞாபக சக்தி என்பது இருக்காது. நினைவு திறனில் சில மாறுதல்கள் இருக்கும். படிப்பதை அவ்வப்போதே மறந்து போகக்கூடிய நிலை உருவாகலாம். ஆக இந்த புதன்கிழமை தினத்தில் நவ கிரகங்களில் வீற்றிருக்கக்கூடிய புதன் பகவானுக்கு ஒரு கைப்பிடி பச்சை பயிறு, முழு பச்சை பயிறு வைத்து வழிபட வேண்டும். பச்சை நிறத்தாலான வஸ்திரங்கள் சாற்றி தூப தீபங்கள் காட்டி ஆராதனைகள் செய்து வழிபட்டால் நிச்சயம் புதன் பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கும். புத்தி கூர்மை அதிகமாக இருக்கும். பொருளாதாரத்தினுடைய நிலைகளை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். வியாபாரம் சிறப்பாக நடப்பதற்கான சூழ்நிலைகள் கிடைக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரை மிக நல்லது. ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிக்காரர்கள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு வரவுகள் கிடைக்கும். பொருள் நிலையில் முன்னேற்றம் உண்டு. பொருளாதாரம் அதிகரிக்கும். பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு முன்னேற்றங்கள் நிறைந்த நாள். மன மகிழ்ச்சி அதிகரிக்கும். தெய்வ அனுகிரகம் உண்டு. உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உதவிகள் சாதகமாகும். ஏற்றம் பெறுவீர்கள். வருமானம் அதிகரிக்கும். மகிழ்ச்சி உண்டாக்கும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். நவ கிரகங்களுடைய நல்லாசையும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவண பவ. ஓம் வல்லவம் கஜானனம் ஏகதந்தம். திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 7 மணி முதல் 8 மணி வரையில் இலவச ஜோதிட ஆலோசனைகள் பெறுவதற்கு நீங்கள் சேனலில் கொடுக்கப்பட்டுள்ள அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொண்டு பயன்பெறுங்கள். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசை உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். செயல்களில் ஒருவிதமான சோர்வு ஏற்பட்டு நீங்கலாம். ஆக எந்த ஒரு வேலைகளை செய்தாலும் சிந்தித்து செயல்படுங்கள். புதிய வாய்ப்புகள் எனும் பொழுது அதனை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கல்லூரி கால நண்பர்களுடைய சந்திப்பு ஏற்படலாம். பால்ய சிநேகிதர்கள் மற்றும் நண்பர்களிடையே உங்களுக்கு இருந்த சில பழைய கால நினைவுகள் பற்றிய பேச்சுக்கள் அதிகரிக்கும். திட்டமிடாத பயணங்கள் உண்டாகலாம். வெளியூர்களுக்கு திடீரென்று செல்ல வேண்டிய சூழ்நிலை, வியாபார ரீதியாகவோ அல்லது தொழில் சம்பந்தமான விஷயங்களுக்கு வெளியிடங்களுக்கு போக வேண்டிய நிலை ஏற்படலாம். இனம் புரியாத சில சிந்தனைகளால் குழப்பங்கள் அதிகரிக்கும். புரிதல் என்பது இருக்காது. பலமுறை சிந்தித்தாலும் எந்த வழிகளும் உங்களுக்கு கிடைக்காது. எதிலும் தாழ்வு மனப்பான்மை இன்றி செயல்பட வேண்டியது அவசியம். பிறருடைய வேலைகளில் கவனம் செலுத்தாதீர்கள். அதே போல பிறருடைய விஷயங்களிலும் பேச்சுக்களிலும் நீங்கள் இணையாமல் இருப்பது நல்லது. மற்றவர்களுக்கு கீழ் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை தவிர்க்க வேண்டும். கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து அனுசரித்து போக வேண்டியது நல்லது. மகர ராசி அன்பர்களே, இந்த நாள் மன தெளிவு பிறப்பதற்கு தியானம், யோகாசன பயிற்சிகள் அதிக நன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய ராசி அமைப்பின்படி மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் ஒரு சில குறைபாடுகள் தோன்றலாம். சந்தேக உணர்வுகள் அதிகமாகவே இருக்கும். தெளிவு என்பது இருக்காது.
படித்தாலும் நினைவில் வைத்துக் கொள்ள முடியாத ஒரு நிலை காணப்படலாம். இந்த நாளில் புதன் பகவானுக்குண்டான வழிபாடு முறைகள் செய்வது மிக அவசியம். புதன் பகவானுக்கு பச்சை பயிறு வைத்து பச்சை நிற வஸ்திரம் சாற்றி தூப தீபங்கள் காட்டி வழிபடலாம். முக்கியமாக இயலாதவர்களுக்கு, அதிலும் கல்வியில் தாழ்வு நிலையில் இருக்கிறவங்களுக்கு இலவசமாக பாடம் சொல்லிக் கொடுத்தாலும் புதன் பகவானுடைய அனுகிரகமானது உங்களுக்கு பரிபூர்ணமாகவே கிடைக்கும். மனதில் ஏதாவது ஒரு சிந்தனைகள், எண்ணங்கள் இருந்து கொண்டே இருக்கும். ராசிக்கான கிரக அமைப்பு படி வியாபாரத்தில் முதலீடுகளை தவிர்க்க வேண்டும். தொழில் சம்பந்தமான விஷயங்களில் மற்றவர்களுடைய ஆலோசனைகளை கேட்பது நல்லது. கையெழுத்திடுதல், ஒப்பந்தங்கள், பொறுப்புகளை ஏற்பது கூடாது. ஆவணம் தொடர்பான சில பேச்சுவார்த்தைகளை தவிர்த்து விடுங்கள். முக்கிய பொறுப்புகளை ஏற்காமல் இருப்பது அவசியம். எண்ணத்தில் பல நிலைகளில் மாற்றங்கள் இருந்து கொண்டே இருக்கும். இதனால் வீட்டிலும் சரி, இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்களிடத்தில் உங்களுக்கு ஒரு தெளிவற்ற பேச்சுகள், எந்த விதத்திலும் ஒரு சில முடிவுகள் எடுக்க முடியாமல் போகலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளில் இருந்து வெளிவருவதற்கு வழிபாடு என்பது மிக முக்கியம். புதன்கிழமை தினம் திருவோணம் நட்சத்திரம். ஆகவே மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசியினுடைய நட்சத்திரம் திருவோணம். ஆகவே அந்த நட்சத்திரத்தினுடைய அதிபதியான சந்திர பகவான் உங்களுக்கு ராசியிலேயே இருக்கிறார். குழப்பங்கள் நீங்குவதற்கு வழிபாடு முறைகள் மேற்கொள்ளலாம். இந்த காயத்ரி மந்திரத்தை உச்சரித்தாலும் நலம். பத்மத் வஜாய வித்மகே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரசோதயாத். இந்த ஸ்லோகத்தை உச்சரிக்கும் பொழுது சந்திர பகவானுடைய அனுகிரகமானது கிடைக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசு சம்பந்தமான வேலைகள் செய்தால் நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கும் கல்வி சம்பந்தமான செயல்பாடுகளுக்கு புதன் பகவானுடைய உரை உத்தமம். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய உரைகள் நல்லது. குடும்பம் சார்பான விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய உரை அதிக நன்மையை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிக்காரர்கள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சோர்வு நீங்கும். மன மகிழ்வோடு இருப்பதற்கு வழிபாடு முறைகள் நல்லது. தெளிவான விஷயங்கள் தேவை. திருவோணம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பயணங்கள் உண்டாகும். வெளியிடங்களுக்கு செல்வீர்கள். அனுகூலம் ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரம் 1, 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நாள். பொறுமை என்பது அவசியம். நிதானமாக சிந்திக்க வேண்டும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப் பெருமானுடைய அருளும் நவ கிரகங்களுடைய நல்லாசியும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் என பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவண பவ. ஓம் வல்லவம் கஜானனம் ஏகதந்தம். திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 7 மணி முதல் 8 மணி வரையில் இலவச ஜோதிட ஆலோசனைகள் பெறுவதற்கு நீங்கள் சேனலில் கொடுக்கப்பட்டுள்ள அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொண்டு பயன்பெறுங்கள். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசி உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். வீட்டினுடைய தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள். அலங்கார பொருட்கள் வாங்குவது, வீட்டை அலங்கரிப்பது, அழகான முறையில் நீங்கள் வீட்டை பராமரிக்கக்கூடிய நிலை உருவாகலாம். நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல் என்பது அதிகமாகவே இருக்கும். சில அனுபவங்கள் மூலம் புதிய கண்ணோட்டங்கள் அதிகரிக்கலாம். வெளியூர் தொடர்பான வேலைகள் சாதகமாகும். வியாபார ரீதியாக வெளியூர் சென்று இருப்பவர்களுக்கும் அல்லது இந்த தினத்தில் வெளியூர் போக வேண்டிய நிலையில் இருப்பவர்களுக்கு நீங்கள் நினைத்தபடி எண்ணிய காரியங்கள் கைகூடும். மன நிறைவு பெறுவீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். மன ரீதியான விஷயங்களில் அமைதி வேண்டும். சந்திர பகவான் உங்களுக்கு 12ஆம் இடத்தில் மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறார். ஆக சில விஷயங்கள் என்பது புரிதல் என்பது காணப்படாது. உணவு சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். குடிக்கக்கூடிய தண்ணீரிலும் எச்சரிக்கை தேவை. எப்பொழுதுமே உணவு மீதான புது விஷயங்களை தவிர்த்து விடுங்கள். ஆடம்பரமான பொருட்கள் வாங்க வேண்டும் என்கிற ஆர்வம் இருக்கும். கையில் பணப்புழக்கம் அதிகமாகவே இருக்கும். தொழில் கூட்டாளிகளுடைய நிலையில் வருமானம் பெருகும். பங்கு வர்த்தகம் சிறப்பாக இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் இருந்த பண சிக்கல்கள் நீங்கும். வர்த்தகம் சம்பந்தமான விஷயங்களில் அதிக நாட்டங்களையும் அதிக விஷயங்களையும் தெரிந்து வைத்திருப்பீர்கள். பன்முக வித்தகர்கள் நீங்கள் கும்பராசி அன்பர்களே. காற்று ராசியும் கூட. அதே போல ஸ்திர ராசி. ஒரு சில முடிவுகள் எடுத்துவிட்டால் அதிலிருந்து பின்வாங்க மாட்டீர்கள். அந்த வேலைகளை சரியாக முடிக்கும் வரையில் ஓய மாட்டீர்கள். தெய்வ கடாட்சம் உண்டு.
படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்களில் சற்று காலதாமதம் இருக்கும். ஆர்வமின்மை ஏற்படலாம். சுறுசுறுப்பு என்பது இருக்காது. மனக்குழப்பங்கள் அதிகமாகவே இருக்கும். வேலை தொடர்பாக உத்தியோக ரீதியாக அலுவலக பணிகளில் இருப்பவர்கள் மூத்த அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். பெரியவர்களுடைய நல்லாசியோடு இந்த வேலைகளை மிக சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். அது மட்டுமல்ல, கனிவு மனத்தோடு இயலாதவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய மன அமைப்பும் உங்களுக்கு உருவாக்கும். எல்லா நிலைகளிலும் தெய்வ அனுகிரகம் உங்களுக்கு பூரணமாகவே உண்டு. கணவன் மனைவி கிடைக்க நல்ல ஒற்றுமை, அன்பு, காதல் இதெல்லாம் அதிகமாக்கும். பாசத்தோடு இருப்பீர்கள். காதலர்களுக்கு பார்க்கும் பொழுது இருவருக்குமான பேச்சுவார்த்தைகள் சீராக இருக்கும். மன குழுமை இருக்கும். வார்த்தைகளில் தெளிவு இருக்கும். அன்பை வெளிப்படுத்துவீர்கள். நட்பு நிறைந்த நாள் என்றே சொல்லலாம். குடும்ப விஷயங்கள், விவகாரங்களை பற்றி வெளியிடங்களில் எந்த விதத்திலும் பேசாமல் இருப்பது அவசியம். ஒரு சில காரியங்கள் நடந்து முடியும் வரையில் பிறரிடம் ரகசியத்தை வெளிப்படுத்தக்கூடாது என்பது சாணக்கியன் சொல். ஆக அந்த சொல்லை நீங்கள் எப்பொழுதுமே கடைபிடித்து வந்தால் நிச்சயம் வெற்றியினுடைய நிலைக்கு நீங்கள் வர முடியும். உயர்வு பெறும் வாழ்க்கை நன்றாக அமையும். ராசிக்குண்டான அமைப்பு படி இந்த நாள் பக்தி நிறைந்த நாளாகவே இருக்கிறது. பிற மொழி பேசக்கூடிய மக்களால் ஆதாயம் அதிகரிக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் சிறப்பான பலனை தரும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து தொடர்பான இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள், கல்வி தொடர்பாக பணம் சார்பான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும், தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நல்லது. குடும்பம் சார்பான விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிக்காரர்கள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: அவிட்டம் நட்சத்திரம் 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு புரிதல் உண்டாக்கும். ஏற்றம் கிடைக்கும். நன்மை அதிகரிக்கும். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் கவனமாக செயல்பட வேண்டும். அதிக நேரம் தூக்கம் வரலாம். இனிமையான தூக்கம் இருக்கும். கனவு என்பது காணப்படாது. நிம்மதியாக உறங்கி எழுவீர்கள். பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதாயம் உண்டாகும். அனுகூலம் நிறைந்திருக்கும். நன்மைகள் பெருகக்கூடிய நாள். இந்த நாள் எல்லாம் வல்ல இறைவனுடைய அனுகிரகத்தினாலும் ஆசியினாலும் சிறப்பாக இருக்க வேண்டும் என பிரார்த்திக்கிறோம். எல்லாம் வல்ல முருகப்பெருமானுடைய அனுகிரகமும் நவ கிரகங்களுடைய நல்லாசியும் உங்களுக்கு சீராக கிடைக்க பெற்று எல்லாமே இந்த நாள் உங்களுக்கு மன மகிழ்ச்சியோடு அமைய வேண்டும் என பிரார்த்திக்கிறோம். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. ஓம் வல்லவம் கஜானனம் ஏகதந்தம். திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 7 மணி முதல் 8 மணி வரையில் இலவச ஜோதிட ஆலோசனைகள் பெறுவதற்கு நீங்கள் சேனலில் கொடுக்கப்பட்டுள்ள அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொண்டு பயன்பெறுங்கள். மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசை உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்கிர சனிப்பேச்ச ராகவே கேத்தவே நமகா. குழந்தைகளுடைய செயல்பாடுகள் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆகவே உங்களுடைய ராசி அமைப்பின்படி எதையும் பொறுமையாக அணுகுவீர்கள். நல்ல எண்ணங்கள் உயரும். கருணை உள்ளத்தோடு செயல்படுவீர்கள். உயர் பதவியில் இருப்பவர்களுடைய அறிமுகம் உண்டாகும். இலக்கியம் சம்பந்தமான வேலைகளில் ஆர்வம் அதிகரிக்கும். பூர்வீக சொத்துக்களால் அனுகூலம் உண்டு. பூர்வ புண்ணியத்திற்குண்டான விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு சார்பாகவே நடக்கப் போகிறது. புதன் பகவான் என்பவர் தாய் மாமனுக்கு உண்டானவர். ஆக தாய் மாமன் வழியிலும் உங்களுக்கு வரவேண்டிய பூர்வ சொத்துக்கள், பூர்வீகத்தில் உங்களுக்கு சேர வேண்டிய வீடு, மனை, நிலம் எதுவாக இருந்தாலும் பணம் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். புதன் பகவான் அந்த 5ஆம் பாவத்தில் இருப்பதால் உயர் பதவியில் இருப்பவர்களுடைய அறிமுகம் ஏற்படுங்க. மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு பெருகும். உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பவர்களுடைய ஆலோசனைகள் கிடைக்கும். சமூக சிந்தனை கொண்டவர்களாக இருப்பீர்கள். கருணை உள்ளம் அதிகமாகவே இருக்கும். நேர்மையாக நடந்து கொள்வீர்கள். பாச உணர்வுக்கு அடிமையானவர்கள் நீங்கள் மீனராசி அன்பர்களே. இலக்கியம் சம்பந்தமான எழுத்து துறைகளில் இருப்பவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். கவிதை, கட்டுரை மற்றும் எழுத்து சம்பந்தமான நிலைகள் எதுவாக இருந்தாலும் அதில் மிகப்பெரிய ஒரு நாட்டம், ஈடுபாடு என்பது இருக்கும். கலை சம்பந்தமான விஷயங்களில் ஆர்வம் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பூர்வீக சொத்துக்களால் அனுகூலம் உண்டு. உழைப்புக்கு உண்டான பாராட்டுகள் கிடைக்கும். மன ஒருமைப்பாட்டு சம்பந்தமான விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். கனிவாக இருக்க வேண்டிய நாளும் கூட. பொறுமை, நிதானம், அன்பு இதெல்லாம் உங்களிடம் அதிகமாக இருக்கும். 2ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மற்றும் குரு பகவானுடைய சஞ்சாரம் பேச்சில் மட்டும் சற்று
பணிவாக இருப்பது, கனிவாக பேசுவது, பொறுமையை கையாள்வது அவசியம். யாரிடத்தில் எதை பேசுகிறோம் என்பதை மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். சில நேரங்களில் கேத்து பகவானுடைய தாக்குதல்கள் குறைய வேண்டுமானால் விநாயக பெருமானை வழிபட்டாலே போதும். கேத்து பகவான் யாருக்கு கட்டுப்பாடாக இருப்பார் என்றால் விநாயக பெருமானுக்கு மட்டுமே. ஆக கேத்து பகவான் ஞானக்காரகன். அந்த ஞானத்தின் மூலம் நீங்கள் மிகப்பெரிய விஷயங்கள் நடத்த முடியும். இருந்தாலும் விநாயக பெருமானுடைய அருளோடு உங்களுக்கு நல்ல சிந்தனைகள் அதிகரிக்கும் பொழுது அந்த வேலைகளில் உங்களுக்கு உயர்வு உண்டாக்கும். நவகிரக வழிபாடு மிக மிக நல்லது. நன்றி தெரிவியுங்கள். உடல் நலம் நன்றாக இருக்கும், ஆரோக்கியமாக இருப்பீர்கள். எடுத்த செயல்களை முடிக்கும் வரையில் ஓயமாட்டீர்கள். மன நிறைவு நிறைந்த நாள். மாணவ மாணவிகளுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்களில் ஆர்வம் இருக்கும். அதிலும் கணிதம் சம்பந்தமாக படிக்கக்கூடியவர்கள் கல்லூரியாகட்டும் அல்லது பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் கணக்கு சம்பந்தமாக கணிதம் தொடர்பான விஷயங்களில் ஆர்வம் காட்டுவீர்கள். புதன் பகவான் என்றாலே கணிதம் என்றுதான் அர்த்தம். வங்கியில் பணிபுரியலாம். அதே போல கணிதம் சம்பந்தமான துறைகளில் பேராசிரியர்களாக பணிபுரியலாம். ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு அதனுடைய தொடர்பு என்பது இருக்கத்தான் செய்யும். காதலர்களுக்கு மனம் நிறைவு அதிகரிக்கலாம். அன்பு வெளிப்படும். நட்பு ரீதியாக சில கொடுக்கல் வாங்கல் விஷயங்களை வைத்துக் கொள்வீர்கள். மூத்த சகோதர சகோதரிகளுடைய ஆதரவு பிறக்கும். வீட்டில் பெரியவர்களுடைய வார்த்தைகள் உங்களுக்கு மனசில் நல்ல மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் உத்வேகத்தையும் உண்டு பண்ணும். ராசிக்கான கிரக அமைப்பு படி சுப கிரக ஓரைகள் சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சி, சொத்து சார்ந்த விஷயங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயத்திற்கு நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய உரையும், கல்விக்கு புதன் பகவானுடைய உரையும், தொழில் சம்பந்தமான முடிவுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய உரைகள் உத்தமம். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், மீனம், விருச்சகம், ரிஷபம், மகரம். பகை ராசிக்காரர்கள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. ராசிக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். அன்பு பெருகும். ஆனந்தமாக இருப்பீர்கள். ஏற்றம் உண்டு. உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும். அதிக நம்பிக்கை பெருக்கும். தன்னம்பிக்கையாக செயல்படுவீர்கள். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். மேன்மையாக இருப்பீர்கள். சந்தோஷம் உண்டாக்கும். சொந்த வீடு அமைவதற்கான வாய்ப்புகள் கிட்டும். பூர்வீக சொத்துக்கள் வந்து சேரும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவண பவ. மம சர்வாபீஷ்டம் சாதய சாதய. ஆபதோ நாசய நாசய. சம்பதோ பிராபய பிராபய. சக குடும்பம் வர்தய வர்தய. அஷ்ட ஐஸ்வர்யம் சித்திம் குரு குரு. பாகிமாம் ஸ்ரீ ஜகத்குரு துபியம் நமஹ. ஓம் வல்லவம் கஜானனம் ஏகதந்தம். திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 7 மணி முதல் 8 மணி வரையில் இலவச ஜோதிட ஆலோசனைகள் பெறுவதற்கு நீங்கள் சேனலில் கொடுக்கப்பட்டுள்ள அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொண்டு பயன்பெறுங்கள். 12 ராசிக்காரர்களுக்கும் அவரவர்களுக்குண்டான நற்பலன்கள் கிடைக்கப்பெற வேண்டி வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். முக்கியமான செய்தி. நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில் தான் கொடுக்கப்படுகிறது முழுக்க முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு போனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.